உங்களுக்கு பிடித்தமானவர்கள், உங்களை சார்ந்தவர்களை வெளியே தள்ளும் இந்த குருதசை. அதன் பின்பு இந்த குருதசை என்ன பண்ணும்? மெயினாக என்ன பண்ணும்? ஒரு சில பிரச்சனைகள், 10ஆம் அதிபதியில் ஒரு சில பிரச்சனைகளை தரும். அதன் பின்பு என்ன பண்ணும்? சில சமயத்தில் வந்த உடனே கண்ணை பாதிக்கும். வந்த உடனே கண்ணை பாதிக்கும், குறிப்பாக இடது கண். ஏன்? லக்னத்திற்கு 12ஆம் வீடு அப்படின்றது இடது கண்ணை குறிக்கும். 2ஆம் வீடு வலது கண்ணு, 12ஆம் வீடு இடது கண்ணு. இந்த குருவே காலபுருஷன்னு சொல்கிற 1ஆம் வீட்டுக்கும் 12ஆம் அதிபதி ஆறார். இங்கே பாருங்கள், காலபுருஷனுக்கு 1ஆம் வீடு இது மேஷம். அந்த வீட்டுக்கே இவர் 12ஆம் அதிபதியாக ஆவார். இந்த குரு லக்னத்திற்கும் 12ஆம் அதிபதி, காலபுருஷனுக்கும் 12ஆம் அதிபதி. இடது கண்ணில் பிரச்சனையை தருவார். இதெல்லாம் சிம்டம்ஸ்.